அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை மோட்டிவேஷ்னல் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், பயம். சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பயம். எதுக்கெடுத்தாலும் பயம், எதை செஞ்சாலும் பயம், எங்கே போனாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயம்ன்ற ஒரு உணர்வு இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது, கான்ஃபிடென்ட்டோடு செய்ய முடியாது, நம்பிக்கையாக செய்ய முடியாது. இந்த பயம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளே இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா அப்படின்ற ஒரு பய உணர்வை நம்மளே உருவாக்குறோம். இதனால தான் அந்த பய உணர்வு அதிகமாகுது. ஒரு நல்ல விஷயம் கூட ஒரு நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு பய உணர்வால் அது மாறி போகுது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது தவறாக போயிருமோ, இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்ற நம்மளோட நினைவுகள் தான் அந்த பயத்தை உருவாக்குது. பயம்ன்றது ஒன்றுமே இல்லை, நாம் உருவாக்குற ஒரு விஷயம்தான். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கடலில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. அந்த கப்பல் ஸ்மூத்தாக போகுது. அவ்வளோ பெரிய கடலில் அது ஒரு சிறிய கப்பலாக போயிட்டுருக்கு. எவ்வளவோ அலை அடிக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. பட் அது ஸ்மூத்தாக போகுது. என்ன காரணம்னா, அது எதை பற்றியும் வரி பண்ணுறதுல அதோட வேலையை அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. என்றைக்கு அதுவாக ஒரு ஹோல் இந்த கப்பலுக்குள்ளே உருவாகுதோ அப்போது அந்த தண்ணியெல்லாம் உள்ளே அந்த கப்பல் ஒன்றுமே இல்லாமல் போகும். அதே மாதிரி தான் என்றைக்கு நம்ம இந்த பயம்ன்ற உணர்வை, கவலைன்ற உணர்வை நம்ம நமக்குள்ளே கொண்டு போய் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போது நம்மளோட லைஃப் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் எல்லாமே தவறாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்மளோட வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்கள் போய் எதிர்மறை எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் போல்டாக பண்ணுங்கள். அது சரியான இதாக இருந்தாலும் சரி, தவறாக வந்தாலும் சரி, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணணும். இந்த போன்ற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.